வணக்கம் முத்துக்குமார். நம்ம தமிழ் ஷாட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. நான் எல்லோரும் வந்து டிஸ்க்ளைமர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து செபி ரிஜிஸ்டர்ட் அனலிஸ்ட் கிடையாது. பிஃபோர் இன்வெஸ்டிங் கன்சல்ட் ஃபினான்ஷியல் அட்வைசர். நம்ம சேனலில் கொடுக்குற எல்லா தகவல்களும் ஒன்லி ஃபார் எஜுகேஷன் மட்டும்தான். ஓகே, இப்போ இன்றைக்கி வந்து பங்குச்சந்தையில் என்ன நடந்தது அப்படின்ற கம்ப்ளீட் டேட்டா வந்து இப்போ நம்ம பார்த்துருவோம். அதுக்கப்புறம் வந்து நாளை பங்குச்சந்தைக்கு தேவையான தகவல்களை வந்து நம்ம பார்த்துருவோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கி மார்க்கெட்டில் நடந்த அப்டேட் அப்படின்னு பார்க்கும்பொழுது 775 புள்ளிகள் நிஃப்டி வந்து இன்றைக்கி டவுன் ஆச்சு. ஓகே, கிட்டத்தட்ட 3.26% நிஃப்டி டவுனு. 775 புள்ளிகள் டவுனு. 11 லட்சம் கோடி இன்றைக்கி ஒரே நாளில் அவங்களோட வெல்த் வந்து எரடாயிருக்கு, இன்வெஸ்டர்ஸோடைய வெல்த். ஓகே, அது வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம். ஏன்னா கடந்த 3 நாளாக வந்து புல்லிஷ் கேண்டில், க்ரீன் கலர் கேண்டிலில் பதிவு பண்ண மார்க்கெட் அந்த 3 நாளுடைய ஏற்றத்தையும் சேர்த்து இன்றைக்கி ஒரே நாளில் இறக்கி மார்க்கெட் வந்து ஸ்டில் டவுன் ட்ரெண்ட் அப்படின்றத வந்து கிளாரிட்டியாக கொடுத்துருக்கு அந்த பேட்டர்னில். ஓகே, ஸோ இப்போது இன்றைக்கி பார்த்திங்கன்னா மொத்தமாக ஸ்டாக் ட்ரேட் ஆனது 3306 ஸ்டாக்கு. அதில் அட்வான்சஸ் வந்து 532 ஸ்டாக்ஸ், டிக்ளைன் வந்து 2677 ஸ்டாக்ஸ் வந்து டிக்ளைன் ஆகிருக்கு. பெரும்பாலும் பார்த்திங்கன்னா எல்லா பங்குகளும் டிக்ளைனில் தான் இன்றைக்கி வந்து இருந்தது. ஆப்ஷன்ஸ் டேட்டா அப்படின்னு பார்க்கும்பொழுது இன்றைக்கி மார்க்கெட்டு டவுன் ஆகும் பொழுது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். டவுன் ஆகும் பொழுது மார்க்கெட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒன்று ஆப்ஷன் செல்லிங்கில் வந்து இருப்பாங்க. ஆப்ஷன் செல்லர்ஸ்க்கு வந்து எப்படி பார்த்தாலும் ஏதாவது ஒரு பக்கம் உங்களுக்கு லாபம் கிடச்சிட்டே தான் இருக்கும், இல்லைனா பெரிய அளவில் நஷ்டம்லாம் வராது ஆப்ஷன் செல்லிங்கில். ஆனால் அதுக்கு வந்து மார்ஜின் ரிஸ்க்கு கொஞ்சம் நீங்கள் எடுக்கணும். ஓகே, அது வந்து ஆப்ஷன் செல்லிங். அந்த ஒரு ஆப்ஷன் அது நீங்கள் கற்றுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா அதில் வந்து நம்ம தப்பிக்க முடியும் இந்த மாதிரி டவுன் சைடு மார்க்கெட்டில் இருந்து. ஏன்னா இன்வெஸ்டர்ஸ்க்கு லாபம் கிடைக்காது. ஸோ லாபம் வேணும்னா ஆப்ஷன் செல்லிங் தான் போய் ஆகணும். இன்னொன்று ஆப்ஷன்ஸ் பையிங். மார்க்கெட் இவ்வளோ தூரம் இறங்கும்போது புட் ஆப்ஷன் பையிங் பண்ணுறாங்க பாருங்கள். அவங்க வந்து போர்ட்ஃபோலியோவை விற்காமல் புட் ஆப்ஷன் பையிங் பண்ணாலும் இந்த இடத்துல ஹெட்ஜிங்கை வந்து ப்ராப்பராக பண்ண முடியும். ஓகே, இது ரெண்டாவது ஹெட்ஜிங் மெத்தடு. மூணாவது வார் ஹெட்ஜிங் மெத்தட் தான் வந்து நமக்கு டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ். இப்போ வார்ன்றனால டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ் இருக்குல்ல, டிஃபென்ஸ் செக்டார், அதில் இருக்கக்கூடிய பங்குகளில் வந்து நல்ல லீடர்ஷிப் பங்குகளை வந்து வச்சுக்கிறது வந்து நல்ல ஒரு விஷயம். அதுக்கப்புறம் வந்து புதுசாக என்ட்ரு ஆகணும், இல்லை வந்து ஃபண்டை வந்து நான் மேனேஜ் பண்ணணும் ஆனால் போர்ட்ஃபோலியோவை ஜீரோ பண்ணக்கூடாது அப்படின்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த எஃப்எம்சிஜி, ஏன்னா இதெல்லாம் எவர் கிரீன் ஸ்டாக்ஸ் இல்லை செக்டார்லாம் இருக்குது. எஃப்எம்சிஜி, ஃபார்மா, ஹாஸ்பிட்டல் ஸ்டாக்ஸ் இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து அந்த போர்ட்ஃபோலியோவில், அந்த டிஃபென்ஸ் போர்ட்ஃபோலியோவில் அப்படியே ஒன்றா சேர்த்துக்கிட்டே வருவாங்க அந்த ஹெட்ஜிங்க்காக. ரொம்ப லீடர்ஷிப் கம்பெனியாக இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல், லீடர்ஷிப் கம்பெனியாக இருக்கக்கூடிய ஃபார்மா, லீடர்ஷிப் கம்பெனியாக இருக்கக்கூடிய எஃப்எம்சிஜி, அந்த மாதிரி லீடர்ஷிப்பில் மட்டும் கவனம் செலுத்துவாங்க. முக்கியமாக அதில் டிஃபென்ஸ் செக்டார் தான் வந்து அதிகமாக வச்சுருப்பாங்க. ஓகே, இது இல்லாமல் யூஎஸ் டாலர், அது இல்லாமல் கோல்டு, ஓகே, இதெல்லாம் வந்து வார் டிஃபென்ஸ்க்காக வச்சுக்கக்கூடிய முக்கியமான விஷயம். கோல்டு வந்து இன்றைக்கி 3% இறங்கி தான் இருக்குது. ஆனாலும் அதை ஏன் வந்து நம்ம ஹெட்ஜிங்கில் சேர்க்குறாங்க அப்படின்னா, இப்போது ஸ்டாக்கு வந்து 5 நாளில் 40%, 50% இறங்குறது எங்கே இருக்கும்? கோல்டு மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 10லேருந்து 15% தாண்டாது டவுனில். ஸோ அப்போ அது வந்து கொஞ்சம் போர்ட்ஃபோலியோவை தாங்கி பிடிக்குன்றனால கோல்டை வந்து எப்பயுமே ஹெட்ஜிங்கில் வந்து வச்சுருப்பாங்க. எவர் கிரீன் ஹெட்ஜிங் கோல்டு. ஓகே, அதை வந்து வச்சுப்பாங்க. ஸோ இன்றைக்கி புட் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து 350% மேலே ஏற்றம். ஆக்சுவலாக காலையில் வந்து எல்லாமே 150-200% வந்து காலையில் ஓப்பனிங்கில் கேப் அப் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு 100% வந்து இன்றைக்கி மார்க்கெட்டில் ஏற்றம் கொடுத்துச்சு. ஏன்னா காலையில் பார்த்திங்கன்னா நிஃப்டி வந்து 500 புள்ளிகள் டவுனில் இருந்து 200 புள்ளிகள் வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் தான் இறங்குச்சு. ஸோ அந்த 200 புள்ளிகளுக்கான ப்ராஃபிட் எல்லாமே புட் ஆப்ஷனில் வந்து நல்லாவே கிடச்சிது. அதனால் புட் ஆப்ஷனில் இப்போ போர்ட்ஃபோலியோ இருக்குது, எனக்கு பயங்கரமாக டவுன் ஆகிட்டே இருக்குது, நான் என்ன பண்ணட்டும்னா ஒரே வழி புட் ஆப்ஷன் தான். புட் ஆப்ஷனை பை பண்ணி வச்சுக்கணும். அதுதான் வந்து ஆப்ஷனாக இருக்குது இப்போதைக்கு. ஸோ அதை வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நான் வந்து இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை பை பண்ணுங்க அப்படின்னு டிப்ஸ் எல்லாம் கொடுக்கல. பட் நீங்கள் இது வந்து ஒரு ஆப்ஷனாக எல்லோரும் வச்சுப்பாங்க. இந்த ஹெட்ஜிங்க்கு தான் வந்து ஆப்ஷன்ஸே, ஆனால் அதை யாரும் பயன்படுத்துறதே இல்லை. ஆப்ஷன்ஸை ட்ரேடிங்க்கு தான் நம்ம பயன்படுத்துகிறோம். 10 லட்ச ரூபா போர்ட்ஃபோலியோ இருந்துச்சுன்னா 10,000 ரூபாய்க்கு வந்து புட் ஆப்ஷன்ஸ் போடலாம், தப்பு கிடையாதுல்ல. ஓகே, ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து இதில் பாருங்கள், உங்களுக்கு இதில் காமிக்கிறேன் என்ன நடந்துச்சுன்னு ஒரு அப்டேட் அதில் தெரியுது இல்லையா? இன்றைக்கி வந்து நிஃப்டி 712 புள்ளிகள் டவுனு. பேங்க் நிஃப்டி 445 புள்ளிகள் வந்து பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர்ஸில் பாசிட்டிவில் காமிக்குது. இங்கே போய் பார்த்துருவோம். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு என்னென்ன காமிச்சிருக்காங்க, நிஃப்டி 775 புள்ளிகள் வந்து டவுனு.
நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் வந்து 721 புள்ளிகள் டவுனு. பேங்க் நிஃப்டி 1875 புள்ளிகள் டவுன். அங்கே தப்பாக காமிச்சிருக்கு இந்த இதில். இது வந்து கிரிப்டோக்காக தனியாக ஆட் பண்ணி வச்சுருந்தேன். அது இன்னும் அப்டேட் ஆகாமல் அப்படியே இருக்குது போல் ஆப்ஷன்ஸ் இதெல்லாம். ஓகே, இதை விட்டுருங்க. அதனால் இங்கேயே வந்து நம்ம பார்த்துக்குவோம். இந்த வாட்ச் லிஸ்ட் தான் கரெக்டாக இருக்குது. பேங்க் நிஃப்டி 1875 புள்ளிகள் டவுனு. சில்வர் பீஸ் பார்த்தீங்களா 7.6%. சில்வர் 8% டவுன். முடிச்சு விட்டாங்க. சில்வர் ஏறின வேகத்துக்கு இறங்குது பாருங்கள். இதுதான் ஹிஸ்ட்ரி டேட்டாவில் சில்வரில் போட்டிருந்தாங்க. ஹிஸ்ட்ரி டேட்டாவில் கடந்த 3 முறை வந்து இந்த 25 வருஷத்தில் 3 தடவை இதே மாதிரி சில்வர் ஏற்றம் கொடுத்துருக்கு. ஏற்றம் கொடுத்துட்டு திருப்பியும் எங்கேருந்து ஆரம்பிச்சோ அங்கேயே வந்து நின்றுடும். இந்த தடவை வந்து இந்த சோலார் பேனல் ரெக்யர்மெண்ட் இருக்கிறனால சில்வர் கொஞ்சம் பெட்டராக முடியும் அப்படின்னு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. பட் தொடர்ந்து வந்து நார்மலாக ஹிஸ்ட்ரியில் என்ன இருக்கோ அதே மாதிரி தான் சில்வர் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கு. இன்னும் கூட இறங்கும் போல் 180 ரூபா வரைக்கும் கூட போகணுன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அடுத்து கோல்டு 5.6% டவுன். நகை பிரியர்கள் எல்லாத்துக்குமே வந்து இது ஒரு பெஸ்ட்டு டைம் அப்படின்னு தோணுது. ரெண்டாவது இதுக்கப்புறமும் கொஞ்சம் இறங்குச்சுன்னா கூட நமக்கு நல்ல டைம் தான். இப்போ போன மாதம் ஹை ப்ரைஸில் இருக்கும்போது வாங்குறதுக்கு பதில் இன்றைக்கி வாங்குறது பெஸ்ட் இல்லை. அப்படி பார்த்தா நமக்கு பெட்டர் தானே. கிட்டத்தட்ட கோல்டு பீஸே பாருங்கள் 148 ரூபா வரைக்கும் போச்சு ஹை இல்லையா. 148 ரூபா வரைக்கும் போயிட்டு இப்போ 121 இருக்குது. அப்போனா எவ்வளோ 12 ரூபானா 10 கிட்டத்தட்ட 20-25% வந்து டவுனில் இருக்குது ஹை ப்ரைஸில் இருந்து. நிஃப்டி 775 புள்ளிகள் டவுன். செக்டார் வைஸ் டேட்டா எல்லாமே வந்து இன்றைக்கி கம்ப்ளீட்லி டவுன். ஆட்டோலாம் 4% டவுன், பெரிய டவுன். ரியாலிட்டி 3.81% டவுன். ஸோ எந்த செக்டாருமே இன்றைக்கி வந்து தப்பிக்கல. எல்லாமே 3%க்கு மேலே டவுனு. டோட்டல் மார்க்கெட்டில் டாப் கெய்னர்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது இன்றைக்கி எதுவுமே டாப் கெய்னரில் இல்லையா. குஜராத் அல்கலை பார்த்திங்கன்னா 12%. ஜேபி பவர் வந்து ஏன் ஏறிக்கிட்டே இருக்குன்னு கேட்டிருந்தாங்க. ஜேபி பவரை பொறுத்தளவில் என்ன டேட்டா அப்படின்னா, அந்த ஜேபி அசோசியேட் ஸ்டாக்கை டீலிஸ்ட் பண்ணிட்டாங்கல்ல, திவான் ஹவுசிங் மாதிரி முடிச்சு விட்டாங்க அந்த கதையை. ஆனால் அதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த அமௌண்ட்டை வந்து அதானி குரூப்பை எடுத்துக்கிட்டு அது உள்ளே வளர்கிறதுக்கான அந்த பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு இல்லையா. ஸோ அதனால் அது வந்து பாசிட்டிவாக அமைஞ்சனால ஜேபி பவரும் வந்து ஜேபி அசோசியேட்ஸில் 21% ஸ்டேக்கை வச்சுருக்காங்க. ஜேபி பவர் ஜேபி அசோசியேட்ஸ்லாம் ஒரே குரூப் தானே, ஜேபி குரூப் தானே. அதனால் அதானி குரூப் உள்ளே வந்தாங்கன்னா அது ஜேபி அசோசியேட்ஸுக்கு பாசிட்டிவ்ன்றனால ஜேபி பவரும் சேர்ந்து மேலே ஏறிச்சு. 11% ஏறி இருக்குது. அதானி டோட்டல் கேஸ் அப்புறம் ஏறி இருக்குது. ஓகே, கொஞ்சம் ஒரு சில கம்பெனிலாம் 1% ஏற்றம் கொடுத்துருக்கு, அவ்வளோதான். அடுத்தது நாளைய பங்குச்சந்தைக்கு தேவையான தகவல்களில் குளோபல் மார்க்கெட்டை பொறுத்தவரை ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். குளோபல் மார்க்கெட்டை பொறுத்தவரை யூஎஸ் மார்க்கெட்டை எல்லாமே தொடர்ந்து டவுன் தான். யூரோப்பியன் மார்க்கெட்லாம் செம்ம டவுன்னு சொல்லலாம். 2% டவுன் எல்லாமே. ஓகே, கிஃப்ட் நிஃப்டி 34 புள்ளிகள் 27 புள்ளிகள் தொடர்ந்து டவுனில் தான் இருக்குது. 23,092 புள்ளிகளில் இருக்குது. ஸோ நமக்கு ஒன்றும் பெரிய ஏற்றம் கொடுக்குற மாதிரிலாம் இல்லை. ஜப்பான் மார்க்கெட்டு முடிச்சு விட்டாங்க நிக்கியை 3.5% ஜப்பான் மார்க்கெட் டவுனு. ஏஷியன் மார்க்கெட்டில் ஹேங்ஸங் 2.2% மேலே டவுனு. கோஸ்பி கொரியா மார்க்கெட்டு, சைனா மார்க்கெட், ஜப்பான் மார்க்கெட் எல்லா மார்க்கெட்டும் டவுனு, தொடர்ந்து டவுனு. ஸோ நாளைக்கு பாசிட்டிவ்லாம் எதிர்பார்க்க முடியாது போல். இப்போ வரைக்கும் காலையில் இருந்தாலும் ஒரு தடவை நம்ம கிஃப்ட் நிஃப்டியாக செக் பண்ணிக்குவோம். அதே மாதிரி நம்ம பார்க்க வேண்டிய டேட்டா எஃப்ஐஐ டேட்டா. பெருசாக ஒன்றும் வாங்கியிருக்க மாட்டாங்க, செல்லிங்கில் தான் இருக்க போகிறாங்க. அதை போய் பார்த்து என்ன பண்ண போகிறோம், அந்த மாதிரி கண்டிஷனுக்கு வந்துட்டோம் நம்ம. ஓகே, ஸோ வேறு வழி இல்லை, ஹெட்ஜிங்கில் தான் போகணும். இப்போதைக்கு ஹெட்ஜிங் ஆப்பர்ச்சுனிட்டி தான் தேடணும். அது இல்லாமல் ஆப்ஷன் ரைட்டர்ஸ்க்கு வந்து என்றைக்குமே பிரச்சனை இல்லைங்க. அவங்க போர்ட்ஃபோலியோ இப்போ அவங்களுடைய சிஸ்டமேட்டிக்கை பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க. ஓகே, ஸோ அதனால் ஷார்ட் ஸ்டாடில் அதெல்லாம் பார்த்துக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ நம்ம இன்வெஸ்டர்ஸு போர்ட்ஃபோலியோ வச்சுருக்கிறவங்களுக்கு தான் புட் ஆப்ஷன் இப்போ தேவைப்படுது. ஓகே, அதை மட்டும் நம்ம கவனம் செலுத்திக்கணும். இது இல்லாமல் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் நியூஸ் ஏகப்பட்ட நியூஸ் வருது. அதில் வந்து நான் முக்கியத்துவம் காமிக்கலை. ஓகேவா, எனக்கு மேக்ரோ டேட்டா ரொம்ப மேஜராக போய்கிட்டு இருக்கு. வார் இன்னும் முடியலை. அடுத்து நேட்டோவுடைய ஹெல்ப்பை கேட்டிருந்த ட்ரம்ப் இப்போ வந்து ஜப்பானுடைய ஹெல்ப்பை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காரு. அது இல்லாமல் ஈரான் வந்து தொடர்ந்து அட்டாக் பண்ணிகிட்டே இருக்காங்க. இப்போது ஈரானுக்கு அகென்ஸ்டாக வந்து ஈராக்கும் வந்து சில ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த மாதிரி அட்டாக் பண்ணக்கூடாது அப்படி சொல்லிட்டு ஈரானுக்கு வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க ஈராக்கு. ஸோ திருப்பி வேறு ஏதாவது டீம் சேருமா அப்படின்றது தெரில. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் கன்ஃபார்ம், இந்த க்ரூட் ஆயிலை வச்சுக்கிட்டு தான் வந்து இப்போது நமக்கு வந்து மார்க்கெட்டை இந்த அளவுக்கு கீழே இறக்கி கொண்டு வராங்க. க்ரூட் ஆயிலை பொறுத்தளவில் என்ன நடந்திருக்குன்றத ஒரு கிளான்ஸ் டேட்டா பார்த்துருவோம்.
இதில் பாருங்கள், க்ரூட் ஆயில் டேட்டாவில் 98ல் தான் இருக்குது. க்ரூட் ஆயில் ஏற்றத்தில் தான் இருக்குது, ஒன்றும் இறக்கம்லாம் போகலை. யுஎஸ் ஆயில் க்ரூட் ஆயில் வந்து 9170 இருக்குது. ஸோ அதுவும் ஒன்றும் பெருசாக இறங்கலாம் இல்லைங்க. ஓகே, மற்றபடி பிட்காயின்லாம் அடித்து நொறுக்கிட்டு இருக்கிறாங்க. பிட்காயின்லாம் இறங்கிட்டு வருது. ஓகே, கோல்டு சில்வரை பொறுத்தளவில் தொடர்ந்து சில்வரும் இறங்கிட்டு தான் வருது. யுஎஸ் டாலரில் கோல்டும் தொடர்ந்து இறங்கிட்டு தான் வருது. ஸோ நாளைக்கும் வந்து இதே கதை தான் போல். கோல்டு சில்வர் மார்க்கெட் எல்லாத்துக்குமே டவுன் சைடு தான் போல். ஸோ நம்ம வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சா ஒரு சின்ன ட்ரேடிங் வந்து புட் ஆப்ஷன் சைடு பண்ணிக்கலாம். அவ்வளோதான் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு இருக்குது. வேறு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. அதை விட்டால் ரைட்டர்ஸாக தான் நம்ம மாறணும். ஓகே, ரைட்டர்ஸாக மாறுறதுக்கு வந்து ரொம்ப ப்ராக்டிஸ் வேணும், நிறைய தைரியம் வேணும், மார்ஜின் ஃபண்டு வேணும். அதெல்லாம் வந்து ரைட்டர்ஸ் ஆகிறதுக்கு தேவை. அதனால் அதுவும் வந்து சில பேரோட மேக்ஸிமம் வந்து அதை பண்ண முடியாது. ஓகே, ஸோ இவ்வளோ தாங்க அப்டேட்ஸ். நம்ம வார் ஹெட்ஜ் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் வந்து ரெடி பண்ணிக்கணும். அப்படி இல்லைனா மொத்தமாக கேஷாக எடுத்துக்கணும். இன்னொரு விஷயம் சொல்ல வந்துட்டு பாருங்கள், நீங்கள் கேஷ் இன் ஹேண்டும் வந்து வார் ஹெட்ஜிங்கில் ஒன் ஆஃப் த ஸ்ட்ராட்டஜி தான். எல்லாத்தையும் விற்றுட்டு கேஷாக வச்சுருக்கீங்கன்னா தட் இஸ் ஆல்சோ ஸ்ட்ராட்டஜி. அதை வந்து எல்லோரும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணுங்க. நிறைய பேர் அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க. விற்றுட்டு ஏன் வெளியே வரணும்னு. கேஷ் இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸே வந்து ஃபுல்லாக கேஷை கையில் வச்சுட்டு தான் உட்காந்துருக்குறாங்க. புரியுதுங்களா? அப்படி இருக்கிறப்போ நம்ம ஒன்றும் பெரிய எக்ஸ்பர்ட்னு சொல்ல முடியாது. நம்மளோட இன்ஸ்டியூஷன்ஸே வெளியே இருக்கும்போது நம்ம என்ன பண்ண முடியும்? நம்மளும் கேஷை கொஞ்சமாவது வந்து வெளியே வச்சுக்கணும். மார்க்கெட் கிராஷ் ஆச்சுன்னா அந்த நேரத்தில் டவுன் டைமில் வந்து வாங்கிறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கணும். ஒரு 4 விஷயம் வந்து உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து சொல்லிடுறேன். நம்மளுடைய இந்த இந்த 4 பங்குச்சந்தைக்கு தேவையான தகவல் எல்லாம் ஸ்டாக் மார்க்கெட்டில் நம்ம எடுக்கக்கூடிய ஸ்டெப்பில் வந்து முக்கியமான ஸ்டெப்ஸை வந்து இப்போ சொல்லிடுறேன். இதை வந்து நீங்கள் நோட் எழுதி கூட வச்சுக்கோங்க டைரியில். இல்லைனா இதை வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு இந்த வாரம் இந்த மாதம்லாம் கொஞ்சம் கேட்டுக்கிட்டே இருங்க. அப்போ உங்களுக்கு இந்த 4 விஷயமும் ஞாபகத்தில் வந்துகிட்டே இருக்கும். ஓகே, அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம், நம்மளோட டெலிகிராமோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கமெண்ட்டில் கொடுத்துருக்கேன். அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்டேட்ஸ் அங்கே கொடுத்துருவேன். அதே மாதிரி டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாதவங்களுக்கு என்னுடைய ரெஃபரல் லிங்க் வந்து கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணலாம். ஓகேவா? சரி, இப்போ வந்து அந்த 4 பாயிண்ட்ஸ் சொல்லியிருந்தேன் இல்லையா? அந்த பாயிண்ட்ஸில் வந்து முதல் விஷயம், நாளைக்கு காலையில் நீங்கள் வாட்ச் பண்ண வேண்டியது க்ரூட் ஆயில் ப்ரைஸ். ரெண்டாவது கிஃப்ட் நிஃப்டி. எஃப்ஐஐடிஐ டேட்டா வந்து நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது ஹெச்டிஎஃப்சி பேங்க்கோடைய அப்டேட் வந்து நாளைக்கு நீங்கள் பார்க்கணும். ஓகே, அது இல்லாமல் நாளைக்கு மார்க்கெட்டை ஹேண்டில் பண்ணுறதுக்கு வந்து ஃபாலிங் நைஃபை கேட்ச் பண்ணாதீங்க. ஓகே, பயங்கரமாக இறங்கிடுச்சுன்னு டக்குன்னு உள்ளே போய் நுழையாதீங்க. ஃபாலிங் நைஃப்னு சொல்லுவாங்க. மார்க்கெட் வந்து செல் ஆன் ரைஸ் அப்படின்ற ஒரு செட்டப்பில் தான் இருக்குது. அதனால் பை த டிப்பு அப்படின்ற அந்த கான்செப்டை இப்போ கொண்டு வராதிங்க. ஓகேவா? நல்லா இறங்கிருச்சு, கொஞ்சம் வாங்கிக்கலாமே அப்படி சொல்லிட்டு போகாதீங்க. அதே மாதிரி நாளைக்கு க்ரீன் கலரில் போனாலும் மார்க்கெட் ரெக்கவர் ஆகுதுன்றது உள்ளே போகக்கூடாது. ஸோ மார்க்கெட் செல் ஆன் ரைஸ், பை த டிப்பை யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதையும் சொல்லிட்டேன். செக்டார் வாட்சில் வந்து ஆட்டோ, பேங்கிங்கு, பெயிண்டிங் செக்டார் இதெல்லாம் இப்போ இந்த வாரம் முடிகிற வரைக்கும் நம்ம பக்கத்துலேயே போகக்கூடாது. ஓகேவா? ஸ்பெசிஃபிக்கலி ப்ரைவேட் பேங்க்ஸு. இப்போயே ஹெச்டிஎஃப்சி அப்படி இப்படி போயிடுச்சு. ஓகேவா? ஸோ ஆட்டோ, பேங்கிங்கு, பெயிண்ட் செக்டாருக்கெலாம் நம்ம பக்கத்தில் போயிடக்கூடாது. இதெல்லாம் ரொம்ப சென்சிட்டிவாக, ஆயில் சென்சிட்டிவான ஸ்டாக்ஸு செக்டாரு. ஓகேவா? டிஃபென்சிவில் வந்து யூஎஸ் டாலரில் பிஸ்னஸ் பண்ணுறாங்க பாருங்கள். நிறைய யூஎஸ் டாலர் பிஸ்னஸ் வந்து எந்த ஐடி கம்பெனி பண்ணுதோ அந்த ஐடி கம்பெனி வந்து நம்ம பிக் பண்ணலாம். ஃபார்மாவில் வந்து கொஞ்சம் பெஸ்ட்டாக பிக் பண்ணலாம். அப்புறம் ஆயிலே ஓஎன்ஜிசி மாதிரி அந்த கொஞ்சம் ஆயில் ரிலேட்டட் கம்பெனியில் வந்து நம்ம சூஸ் பண்ணலாம். ஓகே, ஸ்ட்ரிக்டாக ஸ்டாப் லாஸ் கண்டிப்பாக போட்டுருணும். புதுசாக வந்தீங்கன்னா அதில் வந்து மாற்றமே கிடையாது. அதையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் இருக்கிறனால க்ரூட் ஆயில் வந்து திருப்பி $120 தொற்றுன்ற ஒரு பயத்தில் இருக்காங்க. அதையும் அப்பப்போ வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும், மிஸ் பண்ணிடாதீங்க. சரிங்களா? ஸோ இந்த விஷயத்தெல்லாம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன், க்ரூட் ஆயிலு, பை த டிப்பு வேண்டாம், செல் ஆன் ரைஸ் மார்க்கெட்டில் இருக்குது. அதே மாதிரி ஸ்டாப் லாஸ் கண்டிப்பாக போடணும். கேஷாக கையில் இருக்கிறதும் வந்து இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் பொசிஷன் தான். அதில் வந்து யாரும் ஹெசிடேட் ஆக வேண்டாம், ஐயோ கேஷாக வச்சுக்கிட்டு இருக்கமேனு. சரிங்களா? ஸோ இது எல்லாமே பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக்கு, கமெண்ட், சப்ஸ்கிரைப் போட்டுருங்க. நாளைக்கு வேறு ஏதாவது அப்டேட் வந்துச்சுன்னா டெலிகிராமில் போஸ்ட் பண்ணுறேன். நாளைக்கு காலையில் வீடியோலையும் வந்து நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.